ஹாய் கைஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் உங்க எபிகாஸ்ரீ. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது டே 4 அண்ட் டே 5 vlog சேர்த்து பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்துட்டு நம்ம மதுராவோட vlog பார்த்துட்டு அலகாபாத்தோட vlog பார்ப்போம். வாங்க இப்போ ஃபஸ்ட்டு மதுராவோட vlog பார்த்துக்கலாம். கைஸ், மதுராவில் ஃபோன் அலௌடு இல்லாத காரணத்தினால ரொம்பவே கம்மியான வீடியோஸ் மட்டும்தான் எடுக்க முடிஞ்சுச்சு. ஸோ ரொம்பவே மன்னிச்சிருங்க நீங்கள் எங்களை. மதுராவில் என்ன ஃபேமஸ்ன்னு கேட்டிங்கன்னா, எல்லாருமே சொல்கிறது வந்துட்டு அங்கே இருக்கிற கிருஷ்ணர் கோவிலும் ராதை கோவிலும் தான் சொல்லுவாங்க. ஆனால் எங்கள்கிட்ட கேட்டால் நாங்கள் என்ன சொல்லுவோம் தெரியுமா? அங்கே இருக்கிற சுட்டெரிக்கிற வெயில் தான் ஃபேமஸ்ன்னு சொல்லுவோம். ஏன்னா வெயிலோட தாக்கம் ஐயையோ தாங்கவே முடியலை கைஸ், அவ்வளோ வெயில் கைஸ். அந்த வெயிலை தாக்குப்பிடிக்கிறதுக்கான ரெமடி தான் ஜூஸஸ். அந்த ஜூஸை தான் நாங்கள் இப்போ குடிச்சிட்ருக்கோம். மதுராவில் எனக்கு பர்சனலி ரொம்ப பிடிச்ச விஷயம் எதுன்னு கேட்டிங்கன்னா, நம்ம மற்ற ஊர்களில் எங்கே போனாலும் ஹாய், ஹலோ, தேங்க்யூ அந்த மாதிரி வேர்ட்ஸ் தான் யூஸ் பண்ணுவோமே தவிர மீதி வேர்ட்ஸ்லாம் யூஸ் பண்ண மாட்டோம். ஆனால் இங்கே ஃபுல்லாகவே யார்டையுமே தேங்க்ஸ், ஹாய், ஹலோ எதுக்கு பதிலையும் ராதே ராதேன்னு தான் சொல்கிறாங்க. தேங்க்ஸ் சொல்கிறதுக்கு பதில் ராதே ராதே, ஹாய் சொல்கிறதுக்கு பதில் ராதே ராதே, ராதே ராதே, ராதே ராதே. அப்படி ராதே ராதேன்னு சொல்லிட்டு தான் நானும் ஒரு ராதே ராதே போட்ட ஷாலை அங்கே போனதோட ஞாபகார்த்தமாக வாங்கிக்கிட்டேன். மதுராவில் இருக்க எல்லா கோவிலுமே மெயினில் இல்லாமல் ரொம்பவே சின்ன சின்ன தெருக்களுக்குள்ளே போகிற மாதிரி தான் கைஸ் இருக்குது. ஆனால் இங்கே எல்லா கோவில்லையுமே நம்ம ஒரு மாதிரி சிற்பங்கள்லாம் இல்லாமல் நிறைய கலைகள் தான் இருக்குது. அதாவது வரைபடங்கள் தான் நிறைய வரைஞ்சி வச்சுருக்காங்க கைஸ். இந்த கோவில்லாம் பார்த்திங்கன்னா ரொம்பவே ஒரு வீடு மாதிரியான இடத்துக்குள்ளே போகிற மாதிரி தான் இருந்துச்சு. ஆனால் நிறைய வரைஞ்சி வச்சுருந்தாங்க. அதை எல்லாத்தையுமே உங்களுக்கு காமிச்சிருக்கேன், பாருங்கள் கைஸ். இப்போ நான் உங்களுக்கு காட்டுற இந்த நதியில் தான் கிருஷ்ணர் தவழ்ந்து விளையாடதா சொல்கிறாங்க. மதுராவில் நாங்கள் தங்கியிருந்த ரெசார்ட்க்கு பக்கத்தில் ரொம்பவே அழகான ஸ்வீட்டான ஒரு ரொம்ப நல்ல ஃபேமிலியை மீட் பண்ணோம் கைஸ். அவங்க எல்லாருமே எங்கள் கூட நல்ல ஜாலியாக பேசி பழகி நல்ல எங்களுக்கு தேவையான ஹெல்ப் எல்லாமே பண்ணாங்க கைஸ். இவங்க எல்லாருமே ரொம்பவே புவரான ஃபேமிலியை சேர்ந்தவங்களாக இருந்தாலும் ரொம்ப நல்லவங்க. இந்த மனசு தான் சார் கடவுள் அப்படின்ற சொல்கிறதுக்கு இவங்கள நான் எக்ஸாம்பிளாக சொல்லுவேன் கைஸ். அடுத்ததாக நாங்கள் மதுராவில் கிருஷ்ணா நதிக்கு தான் கைஸ் போனோம். ஆனால் அந்த நதியில் ரொம்பவே நொறையாக தான் வாட்டர்லாம் வந்துச்சு. அது நல்ல தண்ணியா இல்லை கெமிக்கல் தண்ணியான்னு கூட தெரியலை. இத்தோட மதுரா விளாக் முடிஞ்சது கைஸ். அடுத்து நம்ம பார்க்க போகிறது திரிவேணி சங்கமம், அதாவது அலகாபாத். நாங்கள் போன எல்லா இடத்துலையுமே நாட்டுக்கோட்டை நகரத்தார் சத்திரமில் தான் கைஸ் தங்கியிருந்தோம். அங்கேருந்து ஒரு ஆட்டோ பிடிச்சி திரிவேணி சங்கமம்க்கு தான் ஃபஸ்ட்டு கொண்டு வந்து விட்டாங்க. நதியில் நிறைய தண்ணியெல்லாம் இல்லை கைஸ், ரொம்பவே கம்மியான தண்ணி தான் இருந்துச்சு. ஆனால் அந்த தண்ணியுமே ரொம்ப நல்லதாக இருந்துச்சு. ஆனால் அந்த நல்லா இருக்கிற தண்ணியையும் நம்ம மக்கள் நல்லா இருக்க விடுறதில்ல. அதுலேயும் ஏதேதோ சடங்கு சம்பிரதாயம் அப்படின்னு சொல்லிட்டு கவரு, பிளாஸ்டிக் பிளேட்டு, அதில் பூவு, அப்புறம் தீபம், அதில் இருக்கிற கெமிக்கல்ஸ், அந்த மாதிரி நிறைய பொல்யூட் தான் கைஸ் பண்ணிகிட்ருக்காங்க. இந்த மாதிரி சோகமான விஷயத்தெல்லாம் தவிர்த்துட்டு மற்றவங்களையும் ஹாப்பியாக்கி நம்மளும் ஹாப்பியாக இருக்கணும் கைஸ். அப்படி ஹாப்பியாக தான் நாங்கள் எங்களோட குரூப்போட நல்ல ஜாலியாக எல்லாருக்கூடையும் பேசிட்டு சிரிச்சுட்டு கலகலப்பாக போயிட்டுருந்தோம். எல்லாருமா சேர்ந்து அங்கே இருக்கிற ஒரு போட்டை பிடிச்சி போக ஆரம்பிச்சிட்டோம் கைஸ். நாங்கள் போன டைமிங்கில் அங்கே கிடச்ச வியூ
தனி கைஸ், செம்மையான வியூ கிடச்சிச்சு கைஸ். அந்த சூரியன் உதிக்கிற அந்த வெள்ளை நிறத்தில் அந்த சூரியன், அந்த ஈரமான காற்று, அது கூட அந்த தண்ணியில் அதோட ரிஃப்ளெக்ஷன், நல்ல தண்ணி, அது எல்லாமே செம்மையாக இருந்துச்சு கைஸ். எக்ஸ்பிளைனே பண்ண முடியாது, அந்த அளவுக்கு நல்லா இருந்துச்சு. போட்டில் இருந்து எங்களை இறக்கி கொண்டு வந்து ஒரு மணல் திட்டு மாதிரி இருக்கிற இடத்துல நிப்பாட்டிட்டாங்க கைஸ். அங்கேருந்து நம்ம கொஞ்சம் தண்ணி ஆழமாக இருக்கிற இடத்துக்கு போய் நம்ம குளிச்சுக்கலாம். இந்த இடத்துக்கான பேர் திரிவேணி சங்கமம்னு ஏன் வந்துச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, கங்கா, யமுனா, சரஸ்வதி 3 சங்கமிக்கக்கூடிய ஒரு இடம் தான் இந்த திரிவேணி சங்கமம். பேக் சைடு கேமரா போட்டுருக்கீங்களா, ஃப்ரண்ட் போட்டுருக்கீங்க? ஹாய், ஹலோ ஹலோ ஹலோ, ஹாய். இதெல்லாம் யூடியூப்ல வரும், பார்த்துக்கோங்க. ரொம்ப நல்ல வீடியோ விஜய் டிவிலையும் வரும், பார்த்துக்கோங்க. போட்டில் இருந்து நாங்கள் இறங்கி அப்படியே டைரெக்டாக நம்ம தமிழ் ஆளுங்களால் கட்டப்பட்ட ஸ்ரீ காமக்கோட்டி பீடம்க்கு தாங்க போய் தரிசனம் பண்ணியிருந்தோம். இது ஒரு 3 மாடி கட்டிடம். சுவாமிங்க எல்லாமே, சிற்பங்கள் எல்லாமே அவ்வளோ அழகாக, அவ்வளோ கலைநயத்தோடு இருக்கும் கைஸ். இதுக்கடுத்து நாங்கள் அங்கே ஒரு படே ஹனுமன் டெம்பிள் போயிருந்தோம் கைஸ். ஆனால் அதை எங்களால் வீடியோ எடுக்க முடியலை, அது ரொம்பவே கூட்டமாக வேறு இருந்துச்சா, அதனால் எங்களால் வீடியோவும் எடுக்க முடியலை கைஸ், ரொம்பவே சாரி. அவ்வளோதான் கைஸ், இதோட நம்ம இந்த வீடியோவை முடிச்சுக்கலாம். பாய் கைஸ், ஸ்டே டியூன்ட்.